18/1/2004 அவ்யக்த பாப்தாதாவினுடைய இனிமையான மகா வாக்கியம். 2004 ஜனவரி 18 பாபா கொடுத்திருக்கக்கூடிய மகா வாக்கியம். वर्ल्ड अथॉरिटी के डायरेक्ट बच्चे के इस मृत्यु को एमर्ज रख सर्व शक्तियों को आर्डर से चलाओ. சர்வ சக்திவானினுடைய நேரடி குழந்தைகள், உலகத்தினுடைய மிக உயர்ந்த அத்தாரிட்டி பாபாவினுடைய நேரடி குழந்தைகள் என்ற நினைவை உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்தி அனைத்து சக்திகளையும் ஆர்டர் படி நடத்துங்கள். பாபா சொல்றார், வேர்ல்டு அத்தாரிட்டி அப்படின்னா உலகத்திலேயே அதிக ஆற்றல் நிறைந்தவர். ஒரு உலகம் இல்லை, பிரபஞ்சம். பக்தியில் சொல்லுவாங்க இல்லையா, 7 புவனம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அத்தனைக்கும் உயர்ந்த ஆற்றல் பெற்ற ஒருவருடைய குழந்தை நான். வேர்ல்டு அத்தாரிட்டி, உலக அதிகாரி என்னுடைய நேரடி குழந்தை என்ற நினைவை ஞாபகமாக வெளிப்படுத்தி வைத்து சர்வ சக்திகளை ஆர்டர் படி நடத்துங்கள். இன்று நாலாபுறத்திலும் இருக்கும் ஸ்நேகத்தினுடைய அலைகளில் எல்லா குழந்தைகளுமே மூழ்கி இருக்கின்றார்கள். சபிக்கே தில்மே விசேஷ் பிரம்மா பாப் கி ஸ்மிருதி எமர்ஜிகே. எல்லாருடைய இதயத்திலும் விசேஷமாக பிரம்மா பாபாவினுடைய நினைவு எமர்ஜ் ஆகுகிறது, வெளிப்படுகிறது. அமிர்த வேளையிலிருந்து சாக்கார பாலனை பெற்ற ரத்தினங்கள் மற்றும் கூடவே அலௌகிக பாலனை பெற்ற ரத்தினங்கள் இருவருடைய உள்ளத்திலும் நினைவினுடைய மாலைகள் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. அமிர்த வேளையிலிருந்து பிரம்மா பாபா இருக்கும்போது இருந்த குழந்தைங்க, அவங்கெல்லாம் சாக்கார பாலனை பெற்ற குழந்தைங்க. பிரம்மா பாபா அவ்வியக்தமான பிறகு பாபா குழந்தையாகி அவ்வியக்த பாலனையில் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க. இருவருடைய இதயத்தின் நினைவுகளின் மாலைகள் பாப்தாதாவுக்கு வந்து சேர்கிறது. நம்ம நினைக்கிறோம்னாலே பாபாவுக்கு மாலை போட்ட மாதிரின்றார். நீங்க பாபாவை நினைக்க நினைக்க பாபாவுக்கு மாலை போடுறீங்க, அந்த மாலையெல்லாம் பாபாட்ட வந்து சேர்கிறது அப்படின்றார் பாபா. எல்லாருடைய இதயத்திலும் பாப்தாதாவினுடைய அந்த நினைவின் சித்திரம் தென்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் பாக்கே தில்மே, நம்முடைய உள்ளத்துல பாபாவினுடைய நினைவு சித்திரம், பாபாவினுடைய உள்ளத்துல அனைத்து குழந்தைகளினுடைய ஸ்நேகம் நிறைந்த நினைவு நிறைந்திருக்கிறது. சபிக்கே தில்மே ஏகி ஸ்நேக பரா கீத் பஜா ரகா ஹே. அனைவரினுடைய உள்ளத்திலும் ஒருவரினுடைய அன்பு நிறைந்த பாடலே ஒலித்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு அன்பு நிறைந்த பாடலே ஒலித்து கொண்டிருக்கிறது. எல்லாருடைய உள்ளத்திலேயும் ஒரே ஒரு அன்பு நிறைந்த பாடல் தான் ஒலிச்சிட்டு இருக்கிறது. என்ன பாடல்? என்ன பாடல்? மேரா பாபா. என்ன பாடல்? அன்னைக்கு கூட பாண்டியமணி ஒரு கிளாஸ் சொல்லும்போது சொல்லியிருந்தார், நான் எங்கே போனாலும் இந்த படத்தை காமிச்சிட்டு இது யாரு அப்படின்னு கேட்பேன். பாபா குழந்தைங்கள்ட்ட தான். ஒருத்தர் பிரம்மா பாபாம்பாங்க, ஒருத்தர் பாப் தாதாம்பாங்க. என்னுடைய பாபான்னு வரணும் வாயில. இது யாருன்னு கேட்டால் முதல்ல என்ன வரணும்? உங்கள் அப்பாவை காமிச்சிட்டு இது யாருன்னு கேட்டால் எங்கள் அப்பான்னு தானே சொல்லுவீங்க. மற்றபடி பேர் ஊர் அதெல்லாம சொல்லிட்டு இருப்போம், தொழில். அவர் யாரு? என்னோட அப்பா. பாபா எல்லாருடைய உள்ளத்திலிருந்தும் ஜனவரி 18 சொல்லும்போது அதில் கொஞ்சம் விசேஷமா பாபா யாரு? மேரா பாபா. மேலும் பாப்தாதாவினுடைய இதயத்திலும் இதய பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. மேரே மீட்டே மீட்டே பச்சே, என்னுடைய இனிமேலும் இனிமையான குழந்தைங்க. இது ஒரு ஆட்டோமேட்டிக் பாடல், முடிவில்லாத பாடல், எத்தனை பிரியமான பாடல். மேரா பாபா மேரே மீட்டே மீட்டே பச்சே. நாம் எப்படி அங்கே டூயட்னாலே நாயகன் ஒரு வரி பாடுனா நாயகி ஒரு வரி பாடுவாங்க. அதுபோல் பாபா மேரா பாபான்னு நாம சொன்னால் அவர் பதிலுக்கு எதிர்பார்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய இனிமேலும் இனிமையான குழந்தைகளே அப்படின்ற பாடல் அன்பு பொங்க அளவில்லாது முடிவில்லாது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது
உள்ளத்தில் இருந்து பாப்தாதா நாலாபுறத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவுகளுக்கு ரிட்டர்னாக உள்ளத்து அன்பு நிறைந்த ஆசீர்வாதங்களை பல கோடி மடங்கு வழங்கி கொண்டு இருக்கிறார். பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் உள்நாட்டு வெளிநாட்டு குழந்தைகள் அன்பு கடலில் கரைந்து ஐக்கியமாகி இருக்கிறார்கள். இந்த நினைவு தினம் விசேஷமாக அனைத்து குழந்தைகளுக்கும் சக்தி மிக்கவர் ஆக்கக்கூடிய தினமாக அமைகிறது. நினைவு தினம்னாலே என்னது? சக்தி தினம் ஆக அமைகிறது. இன்றைய தினம் பிரம்மா பாபா மூலம் குழந்தைகளுக்கு முடிசூட்டும் விழாவான தினமாகும். அப்பா வீட்டை காலி பண்ணுறாருன்னா பொறுப்பை பிள்ளைங்கள்ட்ட கொடுக்குறாங்க இல்லையா? அப்போது பாபா பிரிஞ்சு போயிட்டார் அப்படிங்கிறது இல்லை. அவர் தான் தலையில் இருந்த கிரீடத்தை யார் தலையில் வச்சிருக்கிறார்? இப்போ நம்ம தலையில். ஜனவரி 18ங்கிறது நமக்கெல்லாம் என்னவாமா? ஜனவரி 18 நமக்கெல்லாம் என்னது? முடிசூட்டும் விழா. அவர் தான் தலையில் இருந்து பொறுப்புங்கிற கிரீடத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டு இந்த உலகத்தை இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும் இல்லையா? அப்பா நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாகும்போது மூத்த பையன்கிட்ட சொல்லுவார், எல்லா தம்பி தங்கச்சியெல்லாம் பார்த்துக்கோ, அவங்க என்ன செஞ்சாலும் கொஞ்சம். இப்போ உண்மை அதுதான். நாம் மூத்த குழந்தைங்க பாபாவுக்கு, மற்றவங்க எல்லாரும் நமக்கு தம்பி தங்கைங்க. இப்போ பாபா முடிசூட்டுறார். உலகமே சும்மா ஒரு 5-10 இல்லை, உலகத்துக்கு நீ தான் பொறுப்பு. என் இடத்துல இருந்து நீ வீட்டை, அதாவது உலகம்ங்கிற வீட்டை என்ன பண்ணிக்கோ, கவனிச்சுக்கோ அப்படின்ற முடிசூட்டும் விழா. ஒரு ராஜா தன்னுடைய பையனுக்கு முடிசூட்டுற மாதிரி இங்கு பாபா நமக்கு முடிசூட்டும் விழா தான் எந்த தினம்? ஜனவரி 18. 1969 சூட்டியாச்சு. இருந்தாலும் நினைவுபடுத்திக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும். பாபா எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் என் குடும்பம், இதனுடைய நலன் என்னுடைய பொறுப்பு. இந்த இவங்களுடைய நலன் மீது நமக்கு அக்கறை இருக்கு. ஒவ்வொரு ஆத்மா மேலேயும் நமக்கு அக்கறை இருக்கணும். பாபா என்ற பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ பாபா சொல்றாங்க, பிரம்மா பாபா நிமித்தமாக குழந்தைகளை உலக சேவைக்கான பொறுப்பு கிரீடம் உடையவராக ஆக்கியிருக்கிறார். குழந்தைகளுக்கு பொறுப்பு கிரீடம் அணிவித்திருக்கிறார். ஸ்வயம் தன்னை மறைத்து கொண்டார். குழந்தைகளை வெளிப்படையாக ஆக்கி நிமித்தமாக ஆக்கியிருக்கிறார். நினைவு திலகம் கொடுக்கின்றார். செய்கிறதெல்லாம் பாபா, ஆனால் அவர் தன்னை ஒழிச்சுக்கிட்டு எல்லாமே குழந்தைங்க தான் செய்கிறாங்க அப்படின்னு குழந்தைங்களை முன்னிறுத்திய நாள் தான் என்னது? ஜனவரி. தன்னை அன்னோன்னா தன்னை யாருன்னே தெரியாதவங்கள. வீட்டில் குழந்தைங்க வளர வளர பார்த்தீங்கன்னா முதல்ல அப்பா பேரில் தான் லெட்டர்லாம் வரும். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக பத்திரிக்கை வைக்கிறவங்களே பையன் பேரில் வந்து லெட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்பா வீட்டில் கூட இருப்பார், 80 வயசாக இருக்கும். ஆனால் பையன் பெரிய ஆளாக இருப்பார், கட்சி தலைவராக இருப்பார், பெரிய முதலாளியாக இருப்பார். அப்போ பையன் பேரில் தான் லெட்டர் வரும். அப்போது அப்பா தான் அங்கே விதை. அவர் அன்னோன், தன்னை என்ன பண்ணிக்கிட்டார்? இப்போ மறைச்சிக்கிட்டு பையன்கிட்ட கேளுங்க. சில நேரத்தில் முதலாளிகிட்ட போய் எதாவது பேசணும்னா பையன்கிட்ட கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறேன் பார், ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னதுன்னா முன் வைப்பது அப்படிங்கிறது. அப்போ தானே பையனுக்கு பொறுப்பு வரும். பாபாவும் சொல்லப்போனால் பாபாவை பார்த்து தான் மற்றவங்க காப்பி பண்ணியிருக்கிறாங்க. மற்றவங்க போல பாபா இல்லை, பாபா போல மற்றவங்களும். இப்போ பாபா ஜனவரி 18 என்ன பண்ணிக்கிறார்? தன்னை அன்னோன் ஆக்கி கொண்டு மறைத்து கொண்டு குழந்தைகளை பிராக்டிக்கலான காலத்தில் சாகார ஸ்வரூபத்தில் நிமித்தமாக ஆக்கக்கூடிய தினம், நினைவு திலகம் கொடுக்கக்கூடிய தினம். ஸ்வயம் சமான் அவ்யக்த ஃபரிஸ்தே ஸ்வரூபுக்கா பிரகாசுக்கா தாஜ் பகனாயா. தனக்கு சமமான அவ்யக்த ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தினுடைய பிரகாசத்தினுடைய கிரீடத்தை பாபா அனுபவிக்கிறார், குழந்தைங்களுக்கு அணிவிக்கிறார். தனக்கு சமமான ஃபரிஸ்தா ஸ்வரூபம் மற்றும் பிரகாச கிரீடத்தை அணிவிக்கின்றார். ஸ்வயம் கராவன்கார், தான் செய்ய வைப்பவராகி குழந்தைகளை செய்பவர்களாக ஆக்கியிருக்கிறார். ஆகவே இந்த தினத்தை நினைவு தினம் மற்றும் சக்தி தினம் என்று கூறப்படுகிறது. இது வெறுமனே நினைவு தினம் அல்ல. பொறுப்பு வந்துருச்சுனாலே பவர் வந்துடும். நீங்கள் பாருங்கள், பொறுப்பில் யார் வந்தாலும் அவங்களுக்கு பாபா ஸ்பெஷலாக பவர் கொடுப்பார். அந்த ஆத்மாட்ட சில கொஞ்சம் முன்பின் குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கிடுவார்.
ஏன்னா இப்போ பாபா இடத்துல அவங்க உட்காந்துருக்கிறாங்க. அப்போது ஒருத்தவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கும்போது எதையும் கொடுக்க வேண்டியிருக்கிறது, பவரையும் கொடுக்க வேண்டியிருக்குது. அப்போ பாபா குழந்தைகளை முன்னிறுத்தி சக்திசாலியாக ஆக்கி இருக்கக்கூடிய தினம் இது. அப்போ இது நினைவு தினம், கூடவே சக்தி தினம் என்று கூறப்படுகிறது. நினைவோடு கூடவே அனைத்து சக்திகளையும் குழந்தைகளுக்கு வரதானமாக கிடைத்திருக்கிறது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளையுமே சர்வ ஸ்மிருதி ஸ்வரூபமாக பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி பார்க்கிறாராமா? அனைத்து நினைவுகளின் வடிவமாக இருப்பவர்களாக பார்த்து கொண்டிருக்கிறார். மாஸ்டர் சர்வ சக்திவான் சுரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். குழந்தைங்களே, பாபா மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் இங்கே யார் கிடையாது, சக்திசாலி கிடையாது, சக்திவான் கிடையாது, மாஸ்டர் சர்வ சக்திவான். இந்த சர்வ சக்திகளும் பாபா மூலம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வரதானமாக கிடைத்திருக்கிறது. தெய்வீக ஜென்மம் எடுத்ததுமே பாப்தாதா வரதானம் கொடுத்திருக்கின்றார். என்ன வரதானம்? சர்வ சக்திவான் பவ. குழந்தை பிறந்ததுமே வரம், சர்வ சக்திவான் பவ. இந்த வரதானம் ஒவ்வொரு ஜென்ம दिवसத்துக்கும் ஆனது, ஜென்ம தினத்திற்கும் ஆனது. यह हर जन्म दिवस का वरदान है. इन शक्तियों को प्राप्त वरदान के रूप से, இந்த சக்திகளை எல்லாம் பெற்று வரதான ரூபத்தில் காரியத்தில் பயன்படுத்துங்கள். பாபா சக்தியை கொடுத்துட்டார், இப்போ நான் என்ன செய்யணும்? அதை காரியத்தில் பயன்படுத்தணும். சக்திகளோ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கிடைக்கிறது, ஆனால் காரியத்தில் பயன்படுத்துவதில் நம்பர் வாராகி விடுகிறார்கள். சக்திகளோ ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்குது. பொறுமை எல்லாருக்கும் இருக்குது, தைரியம் எல்லாருக்கும் இருக்குது, அன்பு எல்லாருக்கும் இருக்குது, சகிப்புத்தன்மை எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் செயல்படுத்துறதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சக்திகள் கிடைத்திருக்கிறது வரதானமாக, ஆனால் பயன்படுத்துவதில் வரிசை கிரமமாகி விடுகிறார்கள். அப்போ பாபா சொல்றாரு, हर शक्ति के वरदान को समय प्रमाण ऑर्डर कर सकते हो. ஒவ்வொரு சக்தியையுமே வரதானத்தையுமே நேரப்படி ஆர்டர் செய்ய முடியும். अगर वरदाता के वरदान के स्मृति स्वरूप बन समय अनुसार किसी भी शक्ति को ऑर्डर करेंगे तो, நாம யாரு? வரதாத்தாவினுடைய வரதானம் பெற்ற குழந்தைகள். இந்த நினைவு சொரூபமாகி நேரப்படி எந்த ஒரு சக்திக்கு நீங்கள் கட்டளையிட்டு அழைப்பு கொடுத்தாலும் ஒவ்வொரு சக்தியும் ஆஜர் ஆகத்தான் வேண்டும். நீங்க அந்த பொசிஷன்ல உட்காந்துட்டு ஆர்டர் போடுங்க. அப்போ நீங்க ஆர்டர் போட்டா எந்த சக்தியாக இருந்தாலும் அது உங்கள் முன் ஆஜராகத்தான் வேண்டும். வரதானத்தினுடைய பிராப்தி यजमानन என்ற நினைவு பாபா சொல்றார், வரதானுக்கு பிராப்திக்கே மாலிக் பனுக்கே ஸ்மிருதி ஸ்வரூபமே ஹோ. வரதானம் பிராப்தியாக கிடைத்திருக்கிறது. நான் யஜமானன் என்ற நினைவின் சொரூபமாக இருங்கள். அப்பொழுது நீங்க நினைவு சொரூபத்தில் இருந்து ஆர்டர் பண்ணுங்க. சக்திகள் நேரப்படி காரியத்தில் வந்துவிடும். சமைப்பர் காரியமே நகி ஆயே ஹோ நகி சக்தா. நீங்க வரம் தரும் வள்ளல், வரத்தை ஏற்கனவே பெற்றுட்டீங்க. சர்வ சக்திகளினுடைய வரத்தை பாபாட்டேருந்து, வரம் தரும் வள்ளலாகிய பாபாட்டேருந்து பெற்றுட்டீங்க. நீங்க எஜமானன் ஆன பிறகு நீங்க ஆர்டர் போட்டு ஒரு சக்தி வராதுன்னு இருக்கவே முடியாது அப்படின்றார். முதலாளி ஆர்டர் போட்டால் வேலைக்காரங்க வரணும் இல்லையா? இப்போ முதலாளி பையனுக்கு பொறுப்பு வந்துடுச்சு, போஸ்ட் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டாலும் எந்த சக்தி கூப்பிட்டாலும் என்ன பண்ணணும்? ஆர்டர் ஆகித்தான் வரணும். நீங்கள் கூப்பிட்டு ஒரு மனுஷன் வராமல் இருக்கலாம், நான் கூப்பிட்டேன் அவர் வரலேன்னு வருத்தப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் எந்த சக்தி தேவையோ அந்த சக்தியை என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. அப்போ பாபா சொல்றார், நீங்க எஜமானன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு ஆர்டர் போட்டு அந்த சக்தி வராதுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் எஜமானன் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவு சீட்டில் செட்டாகி இருங்கள். செட்டாகாமல் நீங்கள் ஆர்டர் இட்டால், கட்டளை இட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. நான் யாரு, எந்த சீட்டில் உட்கார்ந்துருக்கிறேன்,
பாபா மடியில் உட்காந்துருக்கிற, பாபா எனக்கு இந்த பொறுப்பு சீட்டு கொடுத்துருக்கிற. நீங்கள் மனுஷனுக்கு இல்லை, உங்கள் சக்திக்கு நீங்கள் ஆர்டர் போடுங்க. பொறுமையே நீ வா, தைரியமே வா, மகிழ்ச்சியே நீ வா, அன்பே நீ வா. வான்னா அது என்ன பண்ணிடும், வந்துடும். ஆனால் சீட்டில் நான் மாஸ்டர் அன்பு கடல்னு உணர்ந்து அன்பே வான்னா அது அந்த அன்பு என்ன பண்ணிடும், வந்துடும். அன்பேவான்னா அன்புங்கிற சக்தியை கூப்பிடணும், மனுஷங்களும் இல்லை. பாபா சொல்ற நீங்கள் எந்த சக்தியை கூப்பிட்டாலும் சரி, பின்னால் மனுஷங்க ஓடி வந்துடுவாங்க. நம்ம மனுஷனை கூப்பிடுறோம் ஃபஸ்ட்டு, அவங்க வரலைங்கிற பிறகு நம்ம யாரை கூப்பிட்டுட்டு இருக்கிறோம், சக்தியை கேட்டுட்டு இருக்கிறோம். முதல்ல சக்திக்கு ஆர்டர் கொடுங்க. சக்திக்கு பின்னாலே எது வந்துடும் இல்லையா? அந்த புல்லுக்கட்டை தூக்கிட்டு போனீங்கன்னா பின்னாலேயே மாடு வந்துடும், ஆடு வந்துடும். சில பேர் புல்லுக்கட்டு இல்லாமல் மாடை மட்டும் தேன்னு என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது நகரவே நகராது. பாபா சொல்றார், பணமாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், அதெல்லாம் தானாக பின்னால் வரும். ஆனால் உங்கள் கையில் என்ன இருக்கணும், சக்தி ஸ்வரூபம். அந்த ஆர்டர் கொடு. நான் யாரு, அன்பு சொரூபமான ஆத்மா, அமைதி சொரூபமான ஆத்மா, தூய்மை சொரூபமான ஆத்மா. உங்கள் கையில் சக்தி இருந்துச்சுன்னா உங்கள் பின்னால் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி, மனிதர்கள் எல்லாம் தானாகவே என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, வந்துட்டு. எனக்கு சக்தியை கொடு, எனக்கு செல்வத்தை கொடு, பணத்தை கொடு, ஆர்டர் போடாதீங்க. அது என்ன பண்ணாது, வராது. நான் பொறுமை நிறைந்த ஆத்மா, சக்தி நிறைந்த ஆத்மா, தூய்மை நிறைந்த ஆத்மா. பாபா எனக்கு இதெல்லாம் ஆஸ்தியின் பேரில் கொடுத்துருக்கிறார். நான் எந்த சக்திக்கு கட்டளை இட்டாலும் அது ஓடி வந்துடும். நீங்கள் சக்திசாலியாகி இருந்தால் உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துட்டு போகுது, மனிதர்கள் வந்துட்டு போகிறாங்க, மகிழ்ச்சி வந்துட்டு போகிறாங்க. நீங்கள் சக்தி இல்லாமல் நான் பணத்தை கேட்டுகிட்டே இருக்கிறேன், பாபா பணம் தரலை, ஆரோக்கியத்தை கேட்டுகிட்டே இருக்கிறேன், ஆரோக்கியம் அப்படி இல்லைன்றார் பாபா. நீங்கள் எஜமானன், நீங்கள் சக்திக்கு ஆர்டர் போட்டு நேரப்படி அந்த சக்தி என்ன பண்ணுங்க, காரியத்தில் பயன்படுத்துங்க. எல்லாம் உங்கள் பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும், ஆஜர் ஆகிடும். பகவானே ஆஜராகிறார், பொருள் ஆஜராகாதா, ஆரோக்கியம் ஆஜராகாதா, இயற்கை ஆஜராகாதா, மனிதர்கள் ஆஜராக மாட்டாங்களா? பகவான் நீங்கள் கூப்பிட்டா வராரு. அப்போ ஆனால் உங்கள் சீட்டில் செட்டாக இருக்கணும். நான் யார், நான் எப்பேற்பட்ட ஆத்மா, பாபா எனக்கு என்ன சீட்டு கொடுத்துருக்கிறார், எஜமானன், மாஸ்டர், சர்வசக்திவான். அந்த நினைவு சொரூபத்தில் இருங்க. அப்போ எஜமானன் ஆர்டர் இட்டால் சேவர்கள் ஆஜராகியே தீர்வார்கள். ஜப் ஹசூர் ஹாஜிர் ஹோ சக்தா तो शक्ति क्यों नहीं हाजिर होगी। सिर्फ विधि पूर्व मालिक बन के अथॉरिटी से ஆர்டர் करो. முதலாளி ஆர்டர் போடும்போது சேவர்கள் எப்படி வராமல் இருக்க முடியும்? நீங்கள் சர்வ சக்திகளுக்கும் எஜமானன், நீங்கள் சக்திகளை கூப்பிட்டு எப்படி வராமல் இருக்க முடியும்? ஒரே ஒரு வேலையை மறந்துடாதீங்க, விதிபூர்வமாக எஜமானன் என்கின்ற அத்தாரிட்டியோடு ஆர்டர் செய்யுங்க. விதிபூர்வமாக எஜமானன் என்கின்ற அத்தாரிட்டி, அந்த உரிமையோடு அதிகாரத்தோடு ஆர்டர் செய்யுங்க. यह सर्व शक्तियाँ संगम युग की विशेष परमात्मा प्रॉपर्टी है. இந்த சர்வ சக்திகள் சங்கம் யுகத்தினுடைய விசேஷமான பரமாத்ம ப்ராப்பர்ட்டி, சொத்து. ப்ராப்பர்ட்டி சொத்து யாருக்காக? குழந்தைகளுக்காகத்தானே சொத்து. அப்போ அதிகாரத்தோடு நினைவு சொரூபத்தினுடைய சீட்டில் இருந்து செட்டாகி ஆர்டர் செய்யுங்க. ஏன் நீங்கள் சிரமப்படணும்? ஆர்டர் பண்ணுங்கன்ற. நீங்கள் ஏன் சிரமப்படணும்? நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க. நீங்கள் சிரமப்படாதீங்க, நான் அதிகாரி. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க. உலக அதிகாரியினுடைய நேரடி குழந்தைகள் என்ற நினைவின் போதையை சதா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எமர்ஜா வச்சுக்கோங்கன்ற. நான் யாரு? உலக அத்தாரிட்டியினுடைய நேரடி குழந்தைகள். இந்த நினைவை சதா ஞாபகத்தில் போதையோட வச்சுக்கோங்க. தன்னைத்தானே செக் பண்ணுங்க. உலக அல்மைட்டி அத்தாரிட்டி, சர்வ சக்திவானினுடைய அதிகாரி ஆத்மா நான். இந்த நினைவு தாமாகவே இருக்கிறதா அல்லது அவ்வப்பொழுது இருக்கிறதா? இன்றைய காலத்தில் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். உலகத்தில் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள சண்டையிட்டு இருக்கிறாங்க. உங்கள் எல்லாத்திற்கும் பரமாத்ம அதிகாரம், பரமாத்ம அத்தாரிட்டி ஜென்மம் எடுத்ததுமே கிடைத்திருக்கிறது. எனவே தனது அதிகாரத்தினுடைய அதிக சக்தியினில் இருங்கள். எனக்கு எப்பேற்பட்ட பொறுப்பு, அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற நினைவினில், சக்தியினில் இருங்கள்.
தானும் சக்திசாலியாக இருங்க. எல்லா ஆத்மாக்களுக்கும் சக்திகளை வழங்குங்க. தானும் சக்திசாலியா இருங்க. எல்லாருக்கும் என்ன பண்ண, உங்க முன்னால ஒரு பலகீனமான ஆத்மா இருக்கிறாங்கன்னா உடனே உங்க ஆத்மாவுக்கு சக்தி கொடுங்கன்றார். கொடுக்க கொடுக்க உங்களுக்கு கிடைக்கும். நீங்க யாருக்கு எதை கொடுத்தாலும் அது உங்களுக்கு என்ன பண்ண போகுது, திருப்பி கிடைக்க போகுது. சொல்ல போனா நீங்க யாருக்கும் எதுவுமே செய்யலை. நீங்க யாருக்கு என்ன செஞ்சாலும் யாருக்கே செஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கே செஞ்சுக்கிறீங்க. நீங்களும் சக்திசாலியா இருங்க. எல்லா ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுங்க. சர்வ ஆத்மாக்களும் இந்த நேரத்தில் சக்திகளில் கையேந்தும் பிச்சைக்காரர்களாக இருக்கின்றார்கள். உங்களுடைய ஜட சித்திரத்திற்கு முன் கையேந்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே தந்தை கூறுகிறார், ஹே சக்திசாலி ஆத்மாக்களே, சர்வ ஆத்மாக்களுக்கும் சக்தி வழங்குங்கள், ஆற்றலை வழங்குங்கள். இதற்காக ஒரே ஒரு விஷயத்தில் ஒவ்வொரு குழந்தைகளும் கவனம் வைப்பது அவசியம். ஒரு விஷயத்தில் மட்டும் எல்லா ஆத்மாவுக்கும் சக்தி கொடுங்க. இதுக்காக ஒரே ஒரு விஷயத்துல கவனம் வைங்க. பாப் தாதா என்ன ஒரு சமிக்ஞை கொடுத்திருக்கிறார். பாப் தாதா ரிசல்ட்ல பார்த்தார், மெஜாரிட்டி குழந்தைகளுடைய சங்கல்பம் மற்றும் நேரம் வீணாகுகிறது. எப்படி கரண்ட் கனெக்ஷன் கொஞ்சம் லூஸாக இருந்தா கூட லீக் ஆகி விடுகிறதோ, டைட்டா இல்லை அப்படின்னா அது வீணாகிடுது. வீணான எண்ணங்களினுடைய லீக்கேஜ் சக்திசாலி ஸ்திதியை சதா கால நினைவாக இருப்பதற்கு ஆக்க விடுவது இல்லை. ஆகவே வேஸ்டை பெஸ்டில் மாற்றம் செய்யுங்க. இடையில கூட இங்கே ஒரு வாசகம் படித்த ஞாபகம், அது ரொம்ப உண்மை. தண்ணியை வேஸ்ட் பண்ணால் அவங்கள்ட்ட பணம், ஆரோக்கியம் எதுவுமே சேராது. இது ப்ரூவ் பண்ணி அவங்க நிரூபிக்கிறாங்க. யார் வீட்லையாவது தண்ணி ஒழிக்கிட்டே இருக்குதுன்னா அவங்க வீட்டில் பணம் சேராதுன்றாங்க. தண்ணி பாய்ச்சறது வேறு, தண்ணி வேஸ்ட்டாக ஒழுகிட்டு இருக்கிற சொட்டாக இருந்தாலும் சரி, தண்ணியை பணம்னு பாருங்கள், தண்ணியை ஆற்றல்னு பாருங்கள், தண்ணியை ஆரோக்கியம்னு பாருங்கள். ஒரு சொட்டு கூட தேவைன்னா எவ்வளோ நாளும் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் வேஸ்ட்டாக யாருக்கும் உதவாமல் தண்ணி என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, வேஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ உலகத்தில் அதில் கவனம் கொடுக்குறாங்க. மின்சார சிக்கனம், தேவை இக்கணம் இல்லையா, தண்ணீர் சிக்கனம். தண்ணீருங்கிறது உயிர் நீர். அப்போது அவங்க அதில் எப்படி அட்டென்ஷன் கொடுக்குறாங்களோ, நமக்கு சங்கல்பங்கிறது உயிர். சங்கல்பத்தை என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ஏன், இது நினச்சா நடக்கணும், அந்த மாதிரி சங்கல்பம் பண்ணுங்க. நினச்சா என்ன பண்ணணும், நடக்கணும். சங்கல்பம் வீணாயிடக்கூடாது. அப்போ அங்கே எனர்ஜி என்ன ஆகிட்டு இருக்குது, அங்கே பாபா நினைங்க, பாபாட்ட பேசுங்க, ஃபினிஷ்டு. அப்போ எனர்ஜி சேமிப்பாயிடுது. அதுவா இதுவா, அப்படியா இப்படியா, ஏன் எதுக்கு, இதெல்லாமே நம்முடைய எனர்ஜி என்ன பண்ணிகிட்டு இருக்குது, அது காலி பண்ணிகிட்டு இருக்குது. ஸ்டாப் ஸ்டாப், அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுங்கள், ஸ்டாப் ஸ்டாப். மனசே நீ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க, மனசே இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற. பாபான்னு பிள்ளைங்களை மட்டும் படிக்காமல் டிவி பார்த்துட்டா டிவி ஆஃப் பண்ணுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி மனசை அது ஏதாவது படம் போட்டு காமிச்சிட்ருக்கும். நீ ஸ்டாப் பண்ணு, நீ பாபாவை நினை, நீ ஸ்டாப் பண்ணு, பாபாவை நினை, ஸ்டாப் பண்ணு, பாபாவை நினை. ஆட்டோமேட்டிக்காக சக்திசாலியாக ஆகிடுவீங்க. பாபா சொல்கிறார், நீங்கள் இதில் மட்டும் அட்டென்ஷன் கொடுங்க. என்னுடைய சக்தி எங்கே ஏனும் விரயமாகி கொண்டிருக்கவில்லை தானே, லீக் ஆகி கொண்டிருக்கவில்லை தானே. சேமிப்பு திட்டத்தை உருவாக்குங்கள், சிக்கன திட்டத்தை உருவாக்குங்கள். சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ, சிக்கனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சுட்டு நிறைய செலவு பண்ணி ஆண்டியாக ஆகிடுவாங்க. பட்ஜெட் போடுங்க, பட்ஜெட் போடணும். எதுக்கு இன்னைக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், வண்டிக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், அது பட்ஜெட் போடுறாங்க இல்லையா. அது மாதிரி எந்த விஷயத்துக்கு எவ்வளோ நேரம் சிந்திக்கணும்னு ஒரு வரை இருக்குது. ஒரு விஷயத்தை ஒரு நாள் ஃபுல்லாக நினச்சா என்னவாகும், ஒரு விஷயத்தை, ஒரு சம்பவத்தை நாள் ஃபுல்லாக நினச்சி என்னவாயிடும், ஆத்மாவில் சக்தியே இல்லாமல் போயிடும். பொறுமை இருக்காது, தைரியம் இருக்காது, கண்டறியும் சக்தி இருக்காது, தீர்மானிக்கும் சக்தி இருக்காது, ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருக்காது. ஏன் இருக்காது? பாபா எல்லா சக்தியுமே வரமா என்ன பண்ணிட்டார், பிறந்த நாளைக்கு கொடுத்துட்டார். இவங்க ஏதோ ஒரு சம்பவத்தை, ஒரு மனுஷனை, ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு ஏன் 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 இந்த சங்கல்பம் விரயமாகும் போது சக்திகளும் என்னவாயிடுது, சங்கல்பம்தான் சக்தி. இதில் நீங்கள் சிக்கன திட்டம் தீட்டுங்கள்.
சதா காலத்திற்கும் பாபா சொல்றார், ஸ்திதிக்கோ சதா கால் கி ஸ்மிருதி பனானே நகி தேத்தி. ஒருவேளை லீக்கேஜ், வீண் எண்ணங்கள் இருந்தால், வீண் எண்ணங்களினுடைய ஒழுகுதல் இருந்தால் சதா காலத்தின் நினைவை உருவாக்க இயலாது. ஆகவே வேஸ்ட்டை பெஸ்ட்டாக மாற்றம் செய்யுங்கள், சிக்கன திட்டத்தை உருவாக்குங்கள். பெர்சன்டேஜ் நிக்காலோ, நீங்கள் சதவிகிதத்தை கண்டறியுங்கள். முழு நாளிலும் வேஸ்ட் எவ்வளவு செய்தேன், பெஸ்ட் எவ்வளவு செய்தேன். ஒருவேளை எடுத்துக்காட்டுக்கு வைத்துக் கொள்ளுங்கள், 40% வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம், 20% வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி அரெஸ்ட் பண்ணுறது, நிறுத்துறது, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. அப்போது வேஸ்ட் சம்பாதிக்கிறதெல்லாம் ஓகே, யோகா பண்ணுறோம், வாணி கேட்குறோம், அதெல்லாம் ஓகே. இப்போ என்ன, எங்கே வேஸ்ட்டு போயிட்டுருக்குது அதை நான் என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். அதை 40% இருக்கலாம், 20% இருக்கலாம். அப்படி நினைக்காதீங்க, கொஞ்ச நேரம் தானே வேஸ்ட் ஆச்சு இல்லையா. ஒரு பெரிய பட்டாசு கடையில் ஒரே ஒரு தீக்குச்சியை தானே கொளுத்தி விட்டேன், அது அந்த தெருவையே காலி பண்ணியிருக்கும். போட்டது என்னது, ஒரு தீக்குச்சி. சின்ன தப்பு கிடையாது. பாபா சொல்வார், நம்ம லௌகீகமாக சொல்லுவோம், ஒரு ரூபா திருடனாலும் அவருக்கு பேர் என்னதுதான், திருடன் தான். பாபா சொல்றார், நீங்கள் ஒரு நிமிஷம் உங்கள் டயத்தை சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கு கொடுத்தாலும், உங்கள் சங்கல்பத்தை லாபம் தராத விஷயத்தில் ஈடுபடுத்தினாலும் அது நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. இதை பற்றி நான் இப்போ சிந்திக்கணுமா? பரீட்சை நேரத்தில் பரீட்சைக்கு தான் படிக்கணும், மற்ற எது செஞ்சாலும் அது தப்பு தான். நான் வீட்டை ஒட்டையடி அடிக்க போகிறேன், நாளை காலையில் எக்ஸாம், ரைட்டா தப்பா? ஒட்டையடி அடிக்கிறது நல்ல விஷயம், பரீட்சை முடிஞ்ச பிறகு பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணுமோ அதை நான் செஞ்சாகணும். அது மாதிரி இந்த நேரத்தில் இந்த சங்கல்பம் தேவையான்னு நிறைய விஷயங்களில் கேட்டு அதை ஸ்டாப் பண்ணுங்க. பாபா சொல்கிறாங்க, இல்லை என்றால் அது நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறது. ஐசே நமி நகி சம்ஜோ தோடா சாஹி தோ வேஸ்ட் ஜாத்தாகே. கொஞ்சந்தானே வேஸ்ட் பண்ணேன், வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு பொழுதுமே நினைக்காதீங்க. மற்றபடி முழு நாளும் நான் நல்ல வேலை நிறைய பண்ணேன், தேவையில்லாத வேலை கொஞ்ச நேரம் பண்ணேன். இந்த வேஸ்ட் ஆக்கக்கூடிய சுபாவம் நீண்ட கால சுபாவம் ஆகிவிட்ட காரணத்தினால் கடைசி நேரத்தில் ஏமாற்றம் பெற்றுவிட வாய்ப்பு இருக்கிறது. யாரு வேஸ்ட் செய்யக்கூடிய சுபாவம் கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ, அதை சுபாவமாக்கி கொண்டார்களோ, அவர்கள் கடைசியில் ஏமாற்றம் அடைய வாய்ப்பு இருக்கிறது. நம்பர் வார் ஆக்கிவிடும், நம்பர் 1 ஆக்காது. எப்படி பிரம்மா பாபா ஆதியில் தன்னை சோதனை செய்தார், ஆரம்பத்தில் சோதனை செய்த காரணத்தினால் ரோஜ் ராத்துக்கோ தர்பார் லகாய், என்ன ஒரு காரியம் செய்தார்னா, டெய்லி இரவு நேரத்தில் தர்பார் கூட்டினார். யாருடைய தர்பார்? குழந்தைகளினுடைய தர்பார் இல்லை, தன்னுடைய கர்மேந்திரியங்களினுடைய தர்பாரை கூட்டினார். ஆர்டர் இட்டார், ஏ மனமே, மனம் எனும் முக்கிய மந்திரியே, இன்றைக்கு உன்னுடைய நடத்தை சரியாக இல்லை, கட்டளைப்படி நட. ஹே சமஸ்காரமே, கட்டளைப்படி நட. ஏன் நீ மேலும் கீழுமாகி கொண்டிருக்கிறாய்? காரணம் சொல்லு. நிவாரணத்தை கண்டறிந்து அதன்படி செயல்படு. ஒவ்வொரு நாளும் அபிஷியல் தர்பார் ஏற்படுத்தினார். அஃபிஷியல் தர்பார்னா சீரியஸான தர்பார். மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா பிக்னிக்கான மீட்டிங்காகவும் கூட இருக்கலாம், இல்லை பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான மீட்டிங்காகவும் இருக்கலாம். உங்கள் மனசோட ஒரு சீரியஸ் தர்பார் ஏற்படுத்துங்க, அஃபிஷியல் தர்பார் ஏற்படுத்துங்க. மனம், புத்தி, சம்ஸ்காரத்தோடு, கர்மேந்திரியத்தோடு இப்படி தினசரி தன்னை சோதனை செய்து கொண்டார். சுயராஜ்ய தர்பாரை நடத்தினார். அதுபோல நீங்களும் செய்யுங்கள். அவர் எப்படி நம்பர் 1 ஆனார்? தினசரி சுயராஜ்யத்திற்கான தர்பாரை கூட்டினார். பொதுவாக உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, தர்பார் கூட்டுறாங்க,
என்ன தர்பார்னா, அவங்க இப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல, இவங்க இப்படி செஞ்சிருக்க கூடாதுல்ல, அந்த தர்பாரை ஸ்டாப் பண்ணிட்டு, ஏன் மனமே அவங்க என்ன பண்ணா என்ன, நீ என்ன நினைச்ச, ஏன் சமஸ்காரமே யார் எப்படி இருந்தா என்ன, உன் சம்ஸ்காரம் ஏன் ஹார்டா போச்சு, புளிப்பாச்சு, கசப்பாச்சு. இதுக்கு பேரு சுயராஜ்ய தர்பார். இதைத்தான் பாபா செய்தார். பாபா யார்கிட்டையும் நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு என்ன பண்ணல, கேட்கல. ஏன் மனமே நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்ட, ஏன் சன்ஸ்காரமே ஏன் கர்மேந்திரியமே நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்ட, காரணம் சொல், நிவாரணம் செய். சில பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, டைம் போயிடும் அதுக்குள்ளேயே. பாபா கட்டுன்னு முடிக்கிறார். காரணம் சொல், நிவாரணம் செய். கேஸ் எல்லாம் வருஷ கணக்காக எழுதிட்டு இருக்கிற மாதிரிலாம் செக் பண்ணக்கூடாது. கண்ணே நீ ஏன் இன்னைக்கு இதை செஞ்ச, காரணம் சொல். சரி, அதுக்கு இனி நிவாரணம் என்ன, ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி, ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி, வீட்டு பாடம் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இம்போசிஷன் மாதிரி, கண்ணு உனக்கு இதுதான் இம்போசிஷன், நாளைக்கு 100 பேரை நீ ஆத்மான்னு பார்க்கணும், பாரு. காது நீ ஒரு கிளாஸாவது தாதி கிளாஸை நீ கேட்கணும், இதுதான் நீ வேஸ்ட்டு கேட்டதுக்கு இம்போசிஷன். சின்ன சின்னதாக ஒரு தர்பார். காரணம் சொல், நிவாரணம் செய், காரணம் சொல், நிவாரணம் செய். அவ்வளோதான், மீட்டிங்கை முடிச்சிருங்க. மீட்டிங்லேயே மணிக்கணக்காகவும் போயிடக்கூடாது. பாபா சொல்கிறாங்க, பிரம்மா பாபா நம்பர் 1 ஆனார். காரணம் அஃபிஷியல் தர்பார் கூட்டினார். அஃபிஷியல் தர்பார்னா வெட்டு 1 துண்டு 2, ரைட்டா ராங்கா, இதை செய் இதை செய்யாத, இனிமேல் இதுதான் வேலை, இப்படி பண்ணால் இனிதான் இதுதான் பனிஷ்மெண்ட்டு. இப்படி ஒரு அஃபிஷியல் தர்பார் பாபா கூட்டினார் இல்லையா, அதுபோல் நாம் கூட தினசரி தன்னுடைய கர்மேந்திரியம், மனம், புத்தி, சன்ஸ்காரம் என்ற முக்கிய மந்திரிகளை கூட்டி தர்பார் ஏற்படுத்துங்கள். கை பச்சே பாப்தாதாசே, நிறைய குழந்தைங்க பாப்தாதாட்ட இனிமேலும் இனிமையாக உரையாடுகிறார்கள், பர்சனல் உரையாடல் செய்கிறார்கள். பத்தாயே நான் சொல்லட்டுமா, ககத்தேகே சொல்கிறாங்க, ஹம்கோ அப்னே பவிஷ்யக்கா சித்திர பத்தாவோ. பாபா நாங்கள் எதிர்காலத்தில் என்னவாக போகிறோம், எங்களுக்கு அந்த காட்சி காண்பீங்க, அந்த சித்திரம் காண்பீங்க, நான் யாராவேன். ஜெய்சே ஆதி ரத்னோं யாது ஹோகா कि जगत अम्बा माँ से सभी बच्चे अपना चित्र मांगते थे. எப்படி ஆதி ரத்னங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜெகத்தம்பா மாவிடம், அதாவது மம்மாட்ட எல்லா குழந்தைங்களும், மம்மா எங்கள் சித்திரம் என்னன்னு சொல்லுங்க, நாளைக்கு நாங்கள் என்ன தேவதை ஆக போகிறேன் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்களாமா. மம்மா ஆப் ஹம்கோ சித்திர தோ ஹம் கைசேகே. மம்மா எங்களுக்கு நீங்கள் சித்திரம் கொடுங்க, நாங்கள் எப்படி இருக்கிறோம், இந்த நிலையில் நான் சரீரம் விட்டால் எந்த தேவதை ஆவேன் அப்படின்னு பாபா அடிக்கடி கேட்க சொல்லுவார். அது மாதிரி மம்மாட்ட கேட்பாங்களாமா, பாபா மம்மா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் எந்த தேவதை ஆக போகிறோம். அப்போது பாப்தாதா சேபி ரூபரிகான் கர்த்தே, பாப்தாதாட்டையும் உரையாடல் செய்கிறாங்களாமா. அப்பனே சித்திரம் மாங்கத்தே, நான் யாராவேன்னு சொல்லு, நான் யாராவேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்களாமா. ஆப் சப்கி பி தில் தோ ஹோத்தி ஹோகி கி ஹம்கோ பி சித்திர மில் ஜாயே தோ அச்சாகே. உங்களுக்கு கூட ஆசை இருக்கலாம், நமக்கு கூட எதிர்காலத்தில் நான் இன்னதாக போகிறேன்னு தெரிஞ்சிட்டா நல்லது தானே, அதுக்கேற்ற மாதிரி முயற்சி பண்ணுவோம்ல. நீந்தான் லட்சுமி, நீந்தான் நாராயணன் பாபாவுக்கு நீங்கள் காமிச்சிட்டீங்க, அவங்க முயற்சி பண்ணாங்க, எங்களுக்கும் அது மாதிரி நீந்தான் இது ஆக போகிறேன்னு சித்திரத்தை சொல்லுங்கள், நாங்களும் நல்லா முயற்சி பண்ணுவோம், கிடைச்சா நல்லது தானேன்னு நினைக்கிறாங்களாமா. இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட அந்த ஆசை இருக்குது. ஆனால் பாப்தாதா கூறுகிறார், பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு விசித்திரமான கண்ணாடி கொடுத்திருக்கிறார். அது என்ன கண்ணாடி, என் படத்தை காமிங்க என் படத்தை காமிங்கன்னு நீங்கள் பாபாட்ட கேட்குறீங்க, நான் உங்களுக்கு ஒரு விசித்திரமான கண்ணாடி கொடுத்துருக்கிறேனே. அது என்ன கண்ணாடி, நிகழ்காலம், நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகள் அல்லவா, சுயராஜ்ய அதிகாரியா, சுயராஜ்ய அதிகாரி தானே. ஆம் என்றால் கை உயர்த்துங்கள். சுய ராஜ்ய அதிகாரியா, நல்லது. கண்டிப்பாக பாபா முன்னால் டைமண்ட் ஹாலில் நாமளும் இருந்திருப்போம், எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம், கை தூக்கியிருப்போம். அந்த வைப்ரேஷன் அப்படித்தானே இருக்கும். சுயராஜ்ய தானே, சுயராஜ்ய அதிகாரி தானே, ஆமாம் தானே, கை தூக்க தானே, நம்ம எல்லாரும் கை தூக்கியாச்சு.
ஹோ தோ ஹாத் உட்டாவ், எல்லாரும் ஆமான்னா கை தூக்குங்க. சுயராஜ்ய அதிகாரி. நல்லது. சிலர் கை தூக்காமலும் இருக்கின்றார்கள். தோடா தோடா ஹை கியா, அச்சா. சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்றாங்களாமா, முழுசா இன்னும் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்கிறாங்களாமா. அதுக்கும் பாபா சொல்றார் அச்சா, அப்படியா, நல்லது. பாபா சொல்றாங்க சபி ஸ்வராஜ்ய அதிகாரி ஹோ முபாரக் ஹோ. பாபா கேட்குறார், யாராவது அரகுர சுயராஜ்ய அதிகாரியான்னு கேட்குறாங்க. அதுக்கு யாரும் என்ன பண்ணலை, கை தூக்கலை. நம்ம எல்லாருமே முழுமையான சுயராஜ்ய அதிகாரி, அதுக்கு கை தூக்கி இருக்கிறோம். அதுக்கு பாபா சொல்றார் நல்லது, வாழ்த்துக்கள், எல்லாருமே சுயராஜ்ய அதிகாரி. பாபாவே ஃபைனல் பண்ணிட்டார், இங்கே இருக்கிற எல்லாருமே சுயராஜ்ய அதிகாரி. ஒரு 10 பேரில் யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு வாத்தியார் கேட்டு ஒரு 9 பேர் கை தூக்கிட்டாலே வாத்தியார் என்ன முடிவு பண்ணுவார், சரி நல்லது எல்லாருமே எழுதுறேன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு. அவராகவே என்ன பண்ணிப்பார், நம்ம ஆமாஞ்சாமி போடுறதுக்கு முன்னாலே சில பேர் விவரமானவங்க சரி செஞ்சிருவீங்க தானே எல்லாரும், அவராகவே நமக்கு மார்க் போட்டுக்கிறார். சரி இங்கே இருக்கிற எல்லாருமே சுயராஜ்ய அதிகாரி தான், அதுக்கு வாழ்த்துக்கள். சுயராஜ்ய அதிகாரிக்கான சார்ட்டு எப்படி இருக்கிறது, அது மூலமாக எதிர்கால பதவியினுடைய தோற்றம் தென்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடிங்கிறது என்னதுன்னா சுயராஜ்ய அதிகாரத்துக்கான சார்ட். நம்ம சார்ட்டில் நம்ம முகம் தெரியும். சின்ன வயசில் வாத்தியார் சில பேரை சொல்லுவாங்க, ஆளை பார்த்தா வேலையை பார்த்தா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? பிரதருக்கு தெரியும். அப்போது உங்கள் வேலை உங்கள் லட்சணத்தை என்ன பண்ணணும் காமிச்சு கொடுக்கும். லட்சணம்ங்கிறது எதில் இருக்குதாமா, வேலையில். பாபா சொல்கிறாங்க உங்கள் சார்ட்டில் இருக்குதுன்றார். உங்கள் எதிர்கால உருவம் எதில் இருக்குதாமா, உங்கள் சார்ட்டில் இருக்குது. சுயராஜ்ய அதிகாரத்துக்கான சார்ட்டில் நீங்கள் எதிர்காலத்தில் யாராக போகிறீங்கன்னு காண்பிக்கக்கூடிய அந்த கண்ணாடி இருக்கிறது. இந்த கண்ணாடி எல்லாருக்குமே கிடச்சிருக்குதானே, கிளியராக இருக்கிறதா? சில பேருக்கு அப்படி எதுவும் கருப்பான கரை எதுவும் படலை தானே, நல்லது. காலா தாகாத்தோ நகி ஹோங்கே, கருப்பு கரையெல்லாம் இருக்காது. ஆனால் அவ்வப்பொழுது ஜெய்சே கரம் பானி ஹோத்தாகைனா वह कोहरे के मुआफिक आईने पर आ जाता है, जैसे फागी होती है ना तो आईने पर ऐसा हो जाता है. பாபா எவ்வளோ சிம்பிளான ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார். கண்ணாடியில் கரை படியில் நீங்கள் ரூமில் போய் வெந்நீரில் குளிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அந்த கண்ணாடியில் ஒரு பனி படர்ந்த மாதிரி என்ன பண்ணிக்கும், ஒட்டிக்கும். கண்ணாடியில் என்ன படியலை, கருப்பு கரெல்லாம் படியலை. ஆனால் சூடான தண்ணீர்னால ஒரு 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 ஆவி உருவாகி அதை கண்ணாடியை கிளியராக இல்லாமல் என்ன பண்ணி விட்டுடுது, ஆக்கி விட்டுடுது. பாபா சொல்கிறார், அதாவது நம்மளை குறை சொல்லலை, நீங்கள் கருப்பாயிட்டீங்க அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் கொஞ்சம் சூடான தண்ணீர்னால் உண்டான ஆவி கொஞ்சம் கண்ணாடியை மறைத்து இருக்கிறது. இப்போ கண்ணாடி இருக்குது, ஆனால் கண்ணாடியில் முகத்தை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. நகானேக்கே சமைத்தோ சப்கோ அனுபவம் ஹோகா, குளிக்கும் பொழுது எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும் அப்படின்றார் பாபா. தோ ஐசா அகர் கோயி ஏக் வி, அது மாதிரி ஏதாவது ஒரு கர்மேந்திரியம் கூட இப்பொழுது வரை உங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் இல்லை என்றால், பாபா சொல்றார் கண்ட்ரோல்னா சதா காலம் கண்ட்ரோல், சில நேரம் கண்ட்ரோல், சில நேரம் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு கிடையாது. அப்போது ஏதாவது கர்மேந்திரியம், அது கண்ணாக இருக்கலாம், வாயாக இருக்கலாம், காதாக இருக்கலாம், கால் கையாக இருக்கலாம், அது எப்பொழுதாவது தவறான தொடர்பில் வந்து தவறு செய்து விடுகிறது என்றால் அது சூடாயிடுது, அது ஒரு ஆவியை உருவாக்கிடுது, அது கிளியராக ஆக்க விடுறது, கிளியராக பார்க்க விடுறது இல்லை. தோ பாவம்பி கண்ட்ரோல் மீ நகி ஹுவானா, சில நேரத்தில் தப்பான ஆட்களோடு சேர்ந்து எங்கேயாவது போகக்கூடாத இடத்துக்கு போயிடுறோம் அப்படின்னா காலு கூட கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை தானே, இந்த காலு கூட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். சங்கட்டன் மே பைட் ஜாயேங்கே
रामायण और भागवत की उल्टी कथाएं सुनेंगे सुल्टी नहीं. ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிறது ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்களாமா. இந்த ராமாயணம் பாகவதம்னு பாபா எதை சொல்றாருன்னா, உங்களுக்கு தெரியுமா அவங்கள பத்தி, உங்களுக்கு தெரியுமா இவங்கள பத்தி, அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமான்னு தலைகீழ் கதையை பேசுறாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து யாரை பத்தியாவது தப்பான விஷயம் பேசுறாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்? கால்கிட்ட சொல்லணும், ஏ காலே நீ இந்த இடத்த விட்டு என்ன பண்ணிரு, நைஸா நகர்ந்து ஓடி போயிடு. இல்லை ஸ்திதி போச்சு, 10 நாளைக்கு யோகா வராது, ஸ்திதி நல்லா இருக்காது. அப்போ कोई भी कर्मेंद्रिय संकल्प समय सहित अगर कंट्रोल में नहीं है तो அப்போ காலு சேரக்கூடாத இடத்துக்கு தப்பான இடத்துக்கு போகக்கூடாது. இது மாதிரி கண்ணு தேவையில்லாத விஷயத்தை பார்க்கக்கூடாது. இது போல எந்த ஒரு கர்மேந்திரியமும் நேரம் சகிதமாக கண்ட்ரோலில் இருக்க வேண்டும். இருக்கிறதா இல்லையா இதில் நீங்கள் சோதனை செய்யுங்கள். எப்போ சுயராஜ்யத்தில் கண்ட்ரோலிங் பவர் இல்லையோ அப்போ உலக ராஜ்யத்தில் கண்ட்ரோல் எப்படி வரும்? உலக ராஜ்யம் எப்படி கண்ட்ரோல் செய்வீங்க? ஆகவே ராஜா எப்படி ஆவீங்க? அங்கே எல்லாம் அக்யூரேட்டாக இருக்கும். கண்ட்ரோல் பவர், ரூலிங் பவர் தாமாகவே சங்கமயுகத்தினுடைய புருஷார்த்தத்தினுடைய பலனாக அங்கு கிடைத்திருக்கும். ஆக சங்கமயுகம் என்றால் அர்த்தம் வர்த்தமான் சமய அகர் கண்ட்ரோலிங் பவர் ரூலிங் பவர் கம்முகேத்தோ. சங்கமயுகம்னா அர்த்தம் என்ன? இந்த நிகழ்காலம் ஒருவேளை கண்ட்ரோலிங் பவர் ரூலிங் பவர் குறைவாக இருக்கிறது என்றால், புருஷார்த்தம் குறைவாக இருக்கிறது என்றால் பிராப்தி என்னவாக இருக்கும்? சங்கமயுகம்தான் பிராப்திக்கான ஆதாரம். இந்த சங்கமயுகத்திலேயே கண்ட்ரோலிங் பவர் ரூலிங் பவர் குறைவாக இருக்கிறது, புருஷார்த்தம் கம்மியாக இருக்கிறதுன்னா நிலைமை என்னவாகும்? நீங்கள்லாம் கணக்கு பார்க்கறதுல போடுறதுல ரொம்ப புத்திசாலி இல்லையா? ஆகவே இந்த கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பாருங்கள், தன்னுடைய தோற்றத்தை பாருங்கள். ராஜா தோற்றம் வருகிறதா, ராயல் ஃபேமிலி தோற்றம் வருகிறதா, அல்லது ராயல் பிரஜாவினுடைய தோற்றம், சாதாரண பிரஜையினுடைய தோற்றம் தென்படுகிறதா? என்ன முகம் தெரிகிறது? அப்போ உங்களுக்கு சித்திரம் கிடைத்து விட்டதா? இந்த சித்திரத்தை கொண்டு சோதனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் சோதிக்க வேண்டும். ஏனெனில் நீண்ட கால புருஷார்த்தத்தால் நீண்ட கால ராஜ்யத்தினுடைய பிராப்தி கிடைக்கிறது. ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்க, கடைசி நேரத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் என்னவோ வரத்தான் போகுது. ஆனா அந்த சமயம் ஆயேகாத்தோ, கடைசி நேரத்தில் உங்களுக்கு வைராக்கியம் வந்துடுச்சு, எனக்கு யாரும் வேண்டாம் எதுவும் வேண்டாம், எனக்கு ஒரு பாவம் மட்டும் போதும் அப்படின்னு கடைசி நேரத்தில் தான் வருது. அது வரைக்கும் எனக்கு அது இது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் எல்லாத்தையும் வெறுத்து போய் பாபா எனக்கு நீந்தான்னு கடைசி நேரத்தில் ஒரு வைராக்கியம் வருதுன்னு வச்சுப்போம். அப்போ அது நீண்ட காலமா கொஞ்ச காலமா? புருஷார்த்தம் கொஞ்ச காலம்தான். அப்போ ராஜ்யம் மட்டும் நீண்ட காலம் இருக்குமா கொஞ்ச காலம் இருக்குமா? அப்புறம் 21 ஜென்மத்திற்கு முழு ராஜ்ய அதிகாரி எப்படி ஆகுவது? சிம்மாசனத்தில் உட்காராட்டா கூட பரவாயில்லை, ராஜ்ய அதிகாரியாகவாது இருக்கணும் இல்லையா? அப்போ இது நீண்ட கால புருஷார்த்தத்தால் ஏற்படும். நீண்ட கால புருஷார்த்தம், நீண்ட கால பிராப்தி, இந்த இரண்டுக்குமே கனெக்ஷன் இருக்கிறது. ஆகவே நீங்கள் அலட்சியம் உடையவர் ஆகிவிட வேண்டாம். இப்பொழுதோ விநாசம் ஆகக்கூடிய டேட்டு குறிக்கப்படவில்லை, தெரியவில்லை. 8 வருஷம் இருக்குமா, இன்னும் 10 வருஷம் இருக்குமா தெரியாது. இது பாபா எப்போ சொல்றார்? 2004 சொல்றார். 8 வருஷமா 10 வருஷமான்னு. आने वाले समय में हो जाएंगे नहीं. विश्व के अंधकाल सोचने के पहले, நாளைக்கு விநாசமாகுமா, இன்னும் 10 வருஷம் ஆகுமா, 20 வருஷம் ஆகுமா, நீங்கள் உலகத்தினுடைய முடிவை பற்றி சிந்திக்கிறதுக்கு முன்னால தனது ஜென்மத்தினுடைய கடைசி காலத்தை பற்றி சிந்தியுங்கள். आपके पास डेट फिक्स है, किसके पता है कि इस डेट पर मेरा मृत्यु होना है.
உங்களுக்கு தெரியுமா இந்த தேதியில தான் நான் சரீரம் விடுவேன்னு யாருக்காவது தெரியுமா? மரணம் எனக்கு இப்பந்தான் நிகழும் அப்படின்னு யார்கிட்டயாவது டேட் இருக்குதா? இல்லை இல்லையா? உலகம் எப்பவுமே அழிஞ்சிட்டு போகுது. அது 100 வருஷம் கூட இருந்தா என்ன? ஆனா நாம 100 வருஷம் இருக்க போறோமா? 10 வருஷம் கழிச்சு தான் விநாசம்னு வச்சுப்போமே. நாம 10 வருஷம் கழிச்சு இருப்போம்னு சொல்ல முடியுமா? 10 வருஷம் வரைக்கும் இருப்போம்னு சொல்ல முடியுமா? அப்ப நமக்கான மரணத்துக்கான தேதி குறிப்பிடப்படவில்லை, தெரியாது. உலகம் முடிஞ்சுதான் போகும், அது நேரத்தில் அது நடக்கும். ஆனால் அதற்கு முன்பு தன்னுடைய அந்திம காலத்தை சிந்தனை செய்யுங்கள். ஜெகதாம்பா மம்மாவினுடைய ஸ்லோகன் என்னது? என்ன ஸ்லோகன்? ஒவ்வொரு நொடியும் தனது கடைசி நொடி என புரிந்து கொள்ளுங்கள். திடீரென்று நிகழும், டேட்டு கூறப்படாது. உலகத்தின் முடிவாயினும் சரி, உங்களினுடைய முடிவாயினும் சரி, எல்லாம் திடீர் விளையாட்டு. ஆகவே தர்பாரை கூட்டுங்கள். பொதுவாகவே அவசர காலம்னா சபையை கூட்டிடுவாங்க. பார்லிமெண்ட்டு, சட்டமன்றம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சுன்னா அவசர கால கூட்டத்தொடர்னு சொல்லிட்டு ஒன்று கூட்டுவாங்க. பாபா சொல்றார், நீங்க இப்போ திடீரென்று எதுவும் நடக்கும், நடந்து விடும். எனவே சபையை கூட்டுங்கள். ஹே ராஜா, ஸ்வராஜ்ய அதிகாரி ராஜா, தன்னுடைய தர்பாரை கூட்டுங்கள். ஆர்டர் படி நடத்துங்கள். ஏனெனில் எதிர்காலத்திற்கான புகழ் இருக்கிறது. என்ன எதிர்காலத்துக்கான புகழ்? அங்கே எல்லாமே ஆர்டர், கட்டளைப்படி, சட்டத்தின்படி, லா அண்ட் ஆர்டர்ல இருக்கும். தானாகவே இருக்கும். யாரும் ஆர்டர் போட மாட்டாங்க, ஆனா எல்லாரும் ஆர்டர் படி தான் நடப்பாங்க. ஒரு எறும்பு பாருங்க எவ்வளோ அழகா ஒரு ஆர்டர்ல போகுது. அதுக்கு யாராவது கட்டளை போடுறாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனா அது பாருங்க அது இயல்பா போயிட்டு இருக்குது. நதி அதுவும் கூட ஆர்டர்ல தான் போயிட்டு இருக்கும், அது வெள்ளமா இருக்காது. அது மாதிரி எல்லாமே ஆர்டர்ல தான் இருக்கும். இது எதிர்கால புகழ். அந்த புகழ் எப்படி உருவாகுது? இப்போ இங்கே நாம ஆர்டர் படி எல்லாவற்றையும் நடத்தணும். லவ் அண்ட் லா இரண்டுமே பேலன்ஸாக அங்கு இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். ராஜா எந்த கட்டளையும் இட மாட்டார். இதுதான் சட்டம், இப்படித்தான் நீங்க நடக்கணும்னு சொல்ல மாட்டார். ஆனா அங்க எல்லாருமே எப்படித்தான் நடப்பாங்க? சட்டப்படி தான் நடப்பாங்க. எப்படி இன்றைய காலகட்டத்தில் சட்டம் உருவாக்கப்படுகிறதோ அப்படி அங்கு யாரும் சட்டம் உருவாக்க மாட்டார். இன்றைய காலத்தில் காவலர்கள் கூட தன் கையில் சட்டத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அங்கு நேச்சுரல் லவ் அண்ட் லா பேலன்ஸ் இருக்கும். இயல்பாகவே அன்பும் சட்டமும் சமநிலையில் இருக்கும். ஆகவே இப்பொழுது அல்மைட்டி அத்தாரிட்டி, சர்வசக்திவான் என்ற சீட்டினில் செட்டாக இருங்கள். அப்பொழுது இந்த கர்மேந்திரியங்கள், சக்திகள், குணங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னால் வந்தேன் ஆஜர் என்று நிற்கும். எதுவும் ஏமாற்றம் தராது, வந்தேன் என்று நிற்கும். ஆகவே இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? இவ்வளோ வாணி சொல்லிட்டார் பாபா. இப்ப என்ன செய்ய போறீங்க? அடுத்த நினைவு தினத்தில் என்ன திருவிழா கொண்டாட போறீங்க? ஒவ்வொரு ஜோனும் திருவிழா கொண்டாடுகிறீர்கள் அல்லவா? சம்மான் சமோராபி பகூத் மனாலியே. நீங்க அந்த மரியாதை நிமித்தம் கௌரவிக்கும் விழா நிறைய கொண்டாடிட்டீங்க. இப்போ சதா ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் நேரத்தை வெற்றியுடையதாக்கும் திருவிழா கொண்டாடுங்கள். சமயம், சங்கல்பம், இதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணுவேன், பயன்படுத்துவேன், சரியான காரியத்தில் பயன்படுத்தி வெற்றி அடைவேன் என்ற திருவிழா கொண்டாடுங்கள். நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய விரக்தியான சூழ்நிலையில் இருந்து விடுவித்து அவர்களுக்கு சுபமான நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றுங்கள். கோயி பி சஃலத்தா ஹோத்தி ஹே தோ தீபக்கு தோ ஜகாத்தே என, ஏதாவது வெற்றி நடந்தால், ஏற்பட்டால் தீபம் ஏற்றுகிறார்கள் அல்லவா? இப்பொழுது உலகத்தில் நம்பிக்கை தீபம் ஏற்றுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் ஏதாவது அவநம்பிக்கைகள் இருக்கிறது, விரக்தி இருக்கிறது. அதன் காரணமாக குழப்பத்தில், டென்ஷனில் இருக்கிறார்கள். ஆகவே அழிவற்ற தீபங்களை இப்பொழுது நீங்கள் உருவாக்க வேண்டும், ஏற்ற வேண்டும். நம்பிக்கை தீபத்தினுடைய தீபாவளியை கொண்டாடுங்கள். என்ன செய்யணும்? நம்பிக்கை தீபத்தை ஏற்றும் தீபாவளி கொண்டாட வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளேயும்
முதல்ல தனக்கு, பிறகு எல்லாருக்கும். கேட்டிங்களா அப்படின்னு கேட்கிறார். வாணி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? கேட்டிங்களா, சுனா அப்படின்றார். என்ன சொன்னார் பாபா? முதலில் தனக்கு, தனக்கு நம்பிக்கை தீபம். ஆயிடுவேன், ஜெயிச்சிடுவேன், நம்பர் 1, பாப்சமான், லட்சுமி, நாராயணன், சம்பூரணம், அவ்வியக்த பரிஸ்தா. முதல்ல தனக்கு நம்பிக்கை, பிறகு மற்றவருக்கும் நம்பிக்கை தீபம் ஏற்ற வேண்டும். கேட்டீர்களா? மற்றபடி பாப்தாதா குழந்தைகளினுடைய அன்பை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றார். அன்புங்கிற பாடத்துல % சதவிகிதம் மார்க் நன்றாக இருக்கிறது. நீங்க இவ்வளவு முயற்சி செய்து இங்க ஏன் வந்தீங்க? உங்களை கொண்டு வந்தது எது? ட்ரெயின் கொண்டு வந்துச்சா? ஃப்ளைட்டு கொண்டு வந்துச்சா? இல்லை அன்பு கொண்டு வந்துச்சா? அன்புங்கிற ஃப்ளைட்டில் தான் நீங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. அப்போ அன்பில் பாஸ். இப்போ அல்மைட்டி அத்தாரிட்டியினுடைய சக்தி, சர்வ சக்திகள் உங்களுக்கு வரமாக கிடைத்திருக்கிறது. இதில் நீங்கள் மாஸ்டராகி இருக்கிறீங்க. இதில் நீங்கள் பாஸ் ஆகணும். அல்மைட்டி அத்தாரிட்டியில் மாஸ்டர் பாஸ் ஆகணும். அப்போ இந்த இயற்கை, இந்த மாயை, இந்த சமஸ்காரம் எல்லாம் உங்களுக்கு சேவகர், தாசி, வேலைக்காரர் ஆகிவிடும். நீங்கள் சர்வ சக்திகளிலும் மாஸ்டர் ஆகிவிட்டால், நீங்கள் சர்வ சக்திகளிலும் அதிகாரி ஆகிவிட்டால், இந்த மாயா, இந்த இயற்கை, இந்த சமஸ்காரம் எல்லாமே உங்களுக்கு வேலைக்காரர், தாசி ஆகிவிடும். ஒவ்வொரு நொடியும் காத்து கொண்டிருக்கும் நமக்கு எஜமானன் என்ன கட்டளை தருவார் என்று. பிரம்மா பாபாவும் எஜமானராகி தனக்குள்ளேயே அப்படி முயற்சி சூட்சமமாக செய்தார். ஜோ ஆப்கோ பதா படா, அப்போ அது உங்களுக்கு தெரிந்தது. அவர் எப்படி சம்பன்னமானார். அப்போ பறவை பறந்து விட்டது, கூடு திறந்து விட்டது. அவர் புருஷார்த்தம் செய்து 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 கூடு திறந்துடுச்சு. சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு ஆத்மாங்கிற பறவை என்ன பண்ணிடுச்சு? பறந்துடுச்சு. அப்போ அவரை எத்தனை குழந்தைங்க பிடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அவர் தப்பிச்சிட்டார். அவர் புருஷார்த்தம் செஞ்சு செஞ்சு என்ன பண்ணிட்டார்? அந்த பறவை பறந்து விட்டது. அவர் சம்பன்னமானார், கதவு திறந்துச்சு. போறவங்க போனா கதவு திறந்துடும் தெரியுமா? கலெக்டர் போனார், மினிஸ்டர் போறாருன்னா மூடி வச்சிருந்த கதவை என்ன பண்ணிடுவாங்க? திறந்துடுவாங்க. நீங்க மட்டும் உள்ள போங்க அப்படின்னு அனுப்பிடுவாங்க. அது மாதிரி நீங்க சம்பன்னம், சம்பூர்ணம்னா உங்களை தடுத்து நிறுத்துறதுக்கான கதவுகள் எதுவுமே இருக்காது. சாக்கார உலகத்தினுடைய கணக்கிலும் கூட சாக்கார சரீரத்தினுடைய கணக்கினுடைய கூண்டும் திறந்து விட்டது. சரீரம் நிறைய நோய், நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அவர் புருஷார்த்தம் செய்து 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 அந்த பிடிகளில் இருந்தும் அவர் என்ன பண்ணிட்டார்? விடுபட்டார். அந்த கதவு திறந்துடுச்சு. குழந்தைங்களுடைய பிடிகளில் இருந்தும், அவங்களுடைய பற்று பிடிகளில் இருந்தும் அவர் என்ன பண்ணிட்டார்? விடுபட்டுட்டார். பொறுப்பு எல்லாத்திலிருந்தும் பாபா விடுபட்டார். அவருடைய சம்ஸ்காரம் எல்லாத்திலிருந்தும் விடுபட்டுட்டார். இப்பொழுது பிரம்மா பாபாவும் अभी ब्रह्मा बाप भी बहुत सिख व प्रेम से, இப்போ பிரம்மா பாபாவும் ரொம்ப அன்போட, பிரியத்தோட, உயிர் உள் உணர்வோட குழந்தைகளே சீக்கிரம் வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள், இப்பொழுது வாருங்கள், இப்பொழுது வாருங்கள் என்று அழைத்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே உங்களுக்கு சிறகுகள் கிடைத்து விட்டது தானே, போதும். ஒரு நொடியில் தன்னுடைய உள்ளத்தில் இந்த ட்ரில் செய்யுங்க. இப்பொழுதே இந்த கணமே செய்யுங்கள். எல்லா சங்கல்பத்தையும் சமாப்தி செய்யுங்கள். இந்த ட்ரில் பண்ணுங்க. ஓ பாபா, மீட்டே பாபா, அன்பான பாபா, நாங்கள் உங்களுக்கு சமமான அவ்யக்த ரூபதாரி ஆகியே விட்டோம். இது இந்த செகண்ட் ட்ரில் பண்ணணுன்றார். என்ன ட்ரில்? ஓ பாபா, மீட்டே பாபா, பியாரே பாபா, நாங்கள் உங்களுக்கு சமமான அவ்யக்த ரூபதாரி ஆகியே விட்டோம். பாப்தாதா ட்ரில் செய்ய வைத்தார். ஆகியே விட்டோம். ஆகணும், அது இது அதெல்லாம் இல்லை, ஆயிட்டோம். நல்லது. நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய அன்பு மற்றும் சக்தி நிறைந்த குழந்தைகளுக்கு
நாலாபுரத்திலும் இருக்கும் சுயராஜ்ய அதிகாரி மற்றும் உலகராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு, நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய மாஸ்டர் அல்மைட்டி அத்தாரிட்டி சீட்டில் செட்டாகி இருக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தி குழந்தைகளுக்கு, சதா எஜமானனாகி இயற்கையை, சமஸ்காரத்தை, சக்திகளை, குணங்களை ஆர்டர் படி நடத்தக்கூடிய உலகராட்சி அதிகாரி குழந்தைகளுக்கு, பாப்சமான் சம்பூர்ணத்தாவை, சம்பன்னத்தாவை நெருக்கத்தில் கொண்டு வரக்கூடிய, உள்நாட்டு வெளிநாட்டு ஒவ்வொரு இடத்தின் மூலை முடுக்குகளிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சக்தி தினத்தின் பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். இப்பொழுது இந்த கணமே பாப்தாதாவுக்கு விசேஷமாக என்ன நினைவு, யார் நினைவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்? இப்போ இந்த கணத்துல யார் பாப்தாதாவுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கிறார்? ஜனக் பச்சி ஜானகி தாதி இந்த கணத்துல பாபாவுக்கு ஞாபகம் வருது. காஸ் சந்தேஷ் பேஜாத்தா கி மே சபா மே ஹாஜிர் அவசிய ஹூங்கி. அவங்க விசேஷமா செய்தி அனுப்பியிருந்தாங்க, நான் சபையில அவசியம் ஆஜராகி இருப்பேன். அவங்க இருக்கிறது லண்டனா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், ஆப்பிரிக்காவா இருக்கலாம், ஏசியாவா இருக்கலாம். அவங்க புத்தி என்னவா இருக்குது? இந்த கணம் நான் எங்க ஆஜராகி இருக்கிறேன்? பாபாவுக்கு முன்னால சபையில ஆஜராகி இருப்பேன். அப்போ அவங்க அப்படி இருக்கிறாங்க இல்லையா? அப்போ பாபாவும் அவங்க முன்னால என்ன ஆயிடுவார்? ஆஜராகி இருப்பார். அனைத்து பாரதத்தினுடைய குழந்தைங்க, ஒவ்வொரு குழந்தைங்களுடைய பெயர் சகிதமாக விசேஷமான அன்பு நினைவுகள் எல்லாருக்கும். பாபா சொல்றாங்க, ஜானகி தாதி ஞாபகத்துக்கு வருது, ஏன்னா அவங்க நான் உங்க முன்னால சபையில ஆஜராகி இருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாபாவும் அவங்களை நினைவு கூறுறார். அப்புறம் பாபா சொல்றாங்க, லண்டனா இருக்கட்டும், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஏசியா, அனைத்து பாரதத்தினுடைய மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவரவர் பெயர் கூறி விசேஷமாக அன்பு நினைவுகளை தருகிறேன் அப்படின்றார். நம்ம பெயரை சொல்லி விசேஷமாக அன்பு நினைவுகளை கொடுக்கின்றேன். சம்முக்கு யாதிப்பியார், உங்களுக்கு இப்ப நேருக்கு நேரம் பாபா உட்கார்ந்து அன்பு நினைவு கொடுத்துட்டு இருக்கிறார், கிடைத்து கொண்டிருக்கிறது அல்லவா? நல்லது. இன்று மதுபன்ல வசிக்கக்கூடிய குழந்தைங்களும் கூட நினைவு செய்தாங்க. அவங்கெல்லாம் முன் வரிசையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. மதுபன் நிவாசிகளை கை உயர்த்த சொல்றார். மதுபன் எல்லாருமே பாபாவுடைய புஜங்கள், கைகள். மதுபன்ல இருக்கக்கூடியவங்களுடைய விசேஷமான தியாகத்தினுடைய பாக்கியம் सूक्ष्मத்தில் प्राप्तिயாக கிடைக்கிறது. मधुबन वालों को विशेष त्याग का भाग्य सूक्ष्म में प्राप्त होता है, क्योंकि रगते पांडा भवन में, मधुबन में, शांतिवन में है, लेकिन मिलने वाले को चांस मिलता है. இருக்கிறது பாண்டபவன்லேயே இருந்தாலும், சாந்திவன்லேயே இருந்தாலும், மதுபன்லேயே இருந்தாலும், யார் பார்ட்டியில் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் சான்ஸ் கிடைக்கிறது. மதுபன் நிவாசிகள் சாட்சியாகி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளத்தில் சதா மதுபனை சேர்ந்தவர்கள் நினைவில் இருக்கிறார்கள். யார் சேவா பண்ணுறாங்களோ அவங்க ஸ்டேஜுக்கே வரமாட்டாங்க, மீட்டிங்குக்கே வரமாட்டாங்க. இப்போ மேலே மீட்டிங் நடந்துட்டுருக்கும், கிச்சனில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? செக்யூரிட்டியில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க இல்லையா? கிளீனிங் பண்ணுறவங்க, தோட்டத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துச்சான்னு முடியும் போது கேட்பாங்க 5 மணிக்கு. நமக்கே கஷ்டமாக இருக்கும், அவங்கள்ட்ட என்னத்தை சொல்ல, அவங்களும் பாபா குழந்தை தான், ஆனால் அவ்வளோத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி தான் மதுபனில் இருக்கிறவங்களும் பாபா மீட் நடந்துட்டு இருக்கும், வெளியில் உட்காந்துட்டு அவங்க பார்க்க வேண்டிய சேவை என்ன பண்ண வேண்டியிருக்கும்? பார்க்க வேண்டியிருக்கும். பாபா சொல்றார், அவங்களுடைய அந்த சூட்சும தியாகத்துக்கு கண்டிப்பாக பிராப்தி கிடைத்தே தீருகிறது. நீங்கள் தியாகம் பண்ணுறீங்கன்னா பாக்கியம் அடைகிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒன்று கிடைக்கலையா, அது தியாகத்தினுடைய கணக்கில் வந்துடுது. அதுக்குண்டான பாக்கியம் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிடுது. ஆனால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கும் போது அதுக்கு பேர் தியாகம் ஆகிடும். எனக்கு கிடைக்கலையே அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். பரவாயில்ல, எனக்கு பதிலாக இன்னொருத்தர் கிடைச்சிது, நான் உட்கார சீட்டில் இன்னொருத்தர் உட்காந்துட்டாங்களா, சரி ரைட், சந்தோஷம். அந்த ஆத்மாவுக்கு பாபா அனுபவம் என்ன நெருக்கமாக கிடைக்கட்டுமே. நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு விசேஷமாக அன்னைக்கு யோகா வரும். நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்கன்னாலே உங்களுக்கு ஒன்று கிடைக்க போகுது பல மடங்காகி. அப்போ பாபா சொல்கிறாங்க, சூட்சும தியாகத்திற்கான பிராப்தியும் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது அப்படின்றார் பாபா. சில நேரத்தில் அப்படித்தான் ஆயிடுது. வர்றவங்க பார்ட்டியில் உள்ளவங்க ஸ்டேஜில் ஏறி பாபாவை சந்திச்சிடுறாங்க, இவங்க சாட்சியாக இருக்கிறாங்க. ஆனால் உள்ளத்தில் சதா மதுபனில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்பொழுது மதுபன் சே வேஸ்ட்டுக்கா நாம், மதுபனில் இருந்து
வேஸ்ட்டுங்கிற பெயர் அடையாளமே சமாப்தி ஆகட்டும் அப்படின்றார். அப்படின்னா நாம் ஒவ்வொருத்தரும் நாம் இருக்கிற இடத்துல இருந்து எதை சமாப்தி பண்ணிடணும்? வேஸ்ட்டுங்கிற பெயரை சமாப்தி பண்ணிடணும். சேவையில், ஸ்திதியில், எல்லாவற்றிலும் மகான். சரிதானே? மதுபனில் இருக்கிறவங்க மறக்க வேண்டாம். ஆனால் மதுபனில் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த தியாகம், அதற்கான ஒரு பாக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிடுது. தியாகக்கா சான்ஸ் தேத்தேகே, மதுபனுக்கோ தியாகக்கா சான்ஸ் தேத்தேகே. மதுபன்னி வாசிகளுக்கு தியாகத்துக்கான சான்ஸ் கிடைக்கிறது. அச்சா, நல்லது. வரதானம், நெற்றியின் மூலம் திருப்தியினுடைய பிரகாசத்தின் ஜொலிப்பை வெளிப்படுத்தக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுக. யார் சதா திருப்தியாக இருக்கிறாங்க? அவங்க நெற்றியில் திருப்தியினுடைய பிரகாசம் சதா ஜொலித்து கொண்டிருக்கிறது. அவர்களை எந்த ஒரு விரக்தி அடைந்த ஆத்மா ஒருவேளை பார்த்தாலும் கூட அவங்க குஷி ஆயிடுவாங்க. திருப்தியான ஆத்மாவை பார்த்தா பார்க்குறவங்க ஒருவேளை சோர்வாக இருந்தாலும் கூட குஷி ஆயிடுவாங்க. அவங்களுடைய சோர்வு அழிந்து போய் விடுகிறது. அவங்களுக்கும் திருப்தியினுடைய குஷியினுடைய கஜானா கிடைச்சிடுது. बाबा साहब संतुष्टता की खुशी का खजाना है, उनके पीछे स्वतः ही सब आकर्षित होते हैं. யார்கிட்ட திருப்தி குஷிங்கிற கஜானா இருக்குதோ அவங்க பின்னால அவர்களை பின்தொடர்ந்து எல்லாம் தானாகவே ஈர்க்கப்படுகிறது. அவர்களுடைய குஷியினுடைய முகம் சைத்தன்யமான உயிரோட்டம் உள்ள ஒரு விளம்பர பலகையாகி விடுகிறது. நீங்கள் குஷியாக இருந்தீங்கன்னா உங்கள் முகம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு அப்படின்றார். அதுவும் உயிருள்ள அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு. அப்போது அவங்க அநேக ஆத்மாக்களை உருவாக்குவதற்கான அறிமுகம் கொடுக்கறாங்க. அப்படி திருப்தியாக இருக்கக்கூடிய அனைத்து திருப்தியான ஆத்மாக்கள், அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஆத்மாக்கள் திருப்தி மணியாகி விடுகிறார்கள். அப்படி நீங்கள் திருப்தி மணி ஆகுங்கள். இதன் மூலம் அநேக பேருக்கு சாட்சாத்காரம் கிடைக்கட்டும். நீங்கள் திருப்தி மணியாயிடுங்க, உங்கள் மூலமாக அநேகருக்கு சாட்சாத்காரம் கிடைக்கட்டும். ஸ்லோகன்: அடிப்பவர்களினுடைய வேலை அடிப்பது, உங்களுடைய வேலை தன்னை காத்து கொள்வது. அடிப்பவர்களுடைய வேலை அடிப்பது, உங்களுடைய வேலை தங்களை காத்து கொள்வது. சில பேர் சொல்லால் அடிப்பாங்க, சில பேர் பார்வையால் அடிப்பாங்க, கண்ணடி, சொல்லடி, இல்லை அப்புறம் சில பேர் கையை கூட ஓங்கலாம். அது அவங்களுடைய டியூட்டி. நீங்கள் உங்களுடைய வேலை தன்னை என்ன பண்ணிக்கோங்க? காப்பாற்றிக்கோங்க. தன்னை என்ன பண்ணிக்கோங்க? காப்பாற்றிக்கோங்க. நம்மள்கிட்ட கவசம் இருக்குது, கேடயம் இருக்கிறது. ஞானம், யோகம், ஆசீர்வாதம், சர்வ சக்திகள். இதை கொண்டு தன்னை என்ன பண்ணிக்கோங்க? காப்பாற்றிக்கோங்க. அவ்யக்த இஷாரா: ஏகாந்த பிரியராகுங்கள். ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதாவை கடைபிடியுங்கள். எப்படி நாரியல் தேங்காயை உடைத்து திறப்பு விழா செய்கிறீங்க, ரிப்பன் கட் பண்ணி திறப்பு விழா செய்கிறீங்க, அதே மாதிரி ஒத்த கருத்து, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, ஒற்றுமை என்கின்ற ரிப்பன் கட் பண்ணுங்க. பிறகு அனைவரின் திருப்தி மகிழ்ச்சியினுடைய தேங்காய் உடைங்க. இந்த தண்ணீரை பூமியில் இடுங்கள். அப்பொழுது பாருங்க வெற்றி எவ்வளவு கிடைக்கிறது என்று. அங்கே தேங்காய் உடைக்கிறாங்க, ரிப்பன் கட் பண்ணுறாங்க. இங்கே திருப்தி, மகிழ்ச்சி அப்படிங்கிற தேங்காய் உடைங்க. ஒற்றுமை, ஒரே நம்பிக்கை, ஒரே பலம் என்கின்ற ரிப்பன் கட் பண்ணுங்க. அப்போ பாருங்கள் இந்த பூமி எவ்வளவு செழிக்குது அப்படின்னு. பூமி செழிக்குதுன்னு என்ன அர்த்தம்? நிறைய பாபா குழந்தைங்க வருவாங்க. நாம் ஒற்றுமையாக இருப்போம், ஒரே பலத்தோடு இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், திருப்தியாக இருப்போம். எல்லா ஆத்மாக்களும் தானாகவே இங்கே வந்து இந்த இடமே என்னவாயிடும்? செழிப்பாயிடும். பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க சாரம்? வேர்ல்டு அத்தாரிட்டி, உலக அதிகாரியின் நேரடி குழந்தைகள் நாம் என்ற நினைவை ஞாபகமாக வெளிப்படுத்தி வைத்திருங்கள். அப்பொழுது சர்வ சக்திகளுமே உங்கள் கட்டளைப்படி நடக்கும். நடத்துங்கள் அப்படின்றார் பாபா.